ஆண்டவர் வலிமையோடு வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி ஊட்டுவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வாங்க சீக்கிரம். இன்றைய நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள், ஒரு அற்புதமான ஒரு நாள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ராயல் மக்களை மீட்டெடுப்பதற்காக எகிப்தில் இருந்த தலைப்பேரானா யார் முதன்மையாக ஃபஸ்ட்டு யார் பிறந்தாங்களோ அந்த குழந்தைகளை எல்லாரையும் அழித்தார். எதற்காக? இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அதனால் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். உங்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற தலைச்சம் பிள்ளை எல்லாம் எனக்கு சொந்தம், அதனால் அதை நீங்கள் எல்லாரும் எனக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டு இருந்தார். காணிக்கையாக கொடுத்து செல்வந்தர்கள் செம்மறி ஆட்டையும் ஏழ்மையானவர்கள் 2 காட்டுப்புறாக்களையும் காணிக்கையாக கொடுத்து மீண்டும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நாளை தான் அன்னை மரியாளும் சூசியப்பன் நினைவு கொண்டு மோசேவின் சட்டத்தில் எழுதியிருந்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக கொடுத்தாங்க. இன்னைக்கு அது நமக்கு பாடம் அல்ல, அந்த ஒளி தான் இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் பாடம். என்ன ஒளி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருளில் ஒளிர்ந்தார். இந்த உலகம் ஃபுல்லா தீமையா இருந்துச்சு, அந்த தீமையில் நன்மைத்தனத்தை அவர் விதைத்தார். அந்த ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்ந்தது. அப்படின்னா ஆண்டவர் செய்த அந்த நற்கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஒளியை கையில் பிடித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வருங்கால சந்ததிகள் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த நாளில் ஆலயத்துக்கு வெளியில் வைத்து திருப்பலியை தொடங்கி கைகளிலே ஒளியை ஏற்றி அனைவரும் வீடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம திருச்சபை நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறது. எனவே கையில் ஒளியை எடுத்துக்கொண்டு, இப்போ நான் ஜெபிப்பேன், அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு அனைவரும் ஆலயத்துக்குள்ளே பாடல் பாடி செல்லும்போது உங்கள் குடும்பங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பேர பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் அனைவரையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மன்றாடுவோமாக. ஒளி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக இயேசுவை நேர்மையாளர் சீமையோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் உம் மக்களின் வேண்டலை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றா பேரொளிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மெழுகுதிரி எல்லாரும் இதுல இருந்து கொளுத்திங்கம்மா. எல்லார் கையிலும் மெழுகுதிரி ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மீதும் உங்கள் ஒளியின் மீதும் தூபம் காட்டப்படும். பிறகு 2 வரிசையாக அனைவரும் முன்பு வீடு சிறார்கள் செல்ல நீங்கள் செல்லுங்கள். பின்பு அருட்சகோதரிகள்
அன்னை மரியாள் சூசியப்பர் சீமையும் குழந்தை இயேசுவோடு நானும் பின்பு உங்களை பின்தொடர்ந்து வருவோம். அனைவரும் ஒளியை சார்ந்த பாடலை அருட்சகோதரிகள் பாட சேர்ந்து பாடி உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பக்தியாக செல்லுங்கள். விண்ணில் வாழும் இவன்
இன்னும் சிறப்பான இடத்திலே நமக்கு பங்கு தந்தையாக இருந்து பல நல்ல காரியங்களையும் பல வளர்ச்சிக்குரிய விஷயங்களையும் இந்த பங்கிற்காக அயராக உழைத்து இறைவனை சென்று ஒரு வருடமான நம்முடைய பேரறிஞர் தந்தை அவர்கள் வின்சென்ட் அவர்களை இந்த திருப்பதி நினைவு அவருக்கு இறைவன் நித்திய எதிர்பார்ப்பை தந்து அவர் இன்னும் பல நபருக்காக விசுவாசம் வழியிலே ஜெபிக்க திருப்பதி சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக.
இன்று உள்ள இறைவா, எங்கள் மனித இயல்பை சமதாக்கிக் கொண்டு ஒவ்வொரு திருக்கோவில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாபுக்குரிய உண்மை வாழ்வையுடன் அதனால் நாங்கள் அவ்வாறு தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் நம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கியிலிருந்து வாசகம். பிரிவு 1 பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 1 கடவுளாய் ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென நம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படையெடுக்கும் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் உடன்படுகிறவரை எதிர்ப்பை போலும் சலவை தலைவாரின் சமகாலத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடப்படுவது போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவது போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கிய போல் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையை காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உதவுமாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடாத
எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசித்தோம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையே சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடைக்கப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வாழ்த்துவதற்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கு துணை நின்றார் என்பது கண்டுள்ளது. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்காக பழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியவராய் இருந்தது. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டவரால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைவர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு இரு மாணவர்களாக அல்லது இரு அபராதிகளை அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டியது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணவும் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய குழந்தையை சிறிது செய்து முடிக்க பெற்று அதனை நினைவு கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியாரை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பு பிற இனத்தாருக்கு வெளிப்படும் மருளும் ஒளி. இதுவே உம் மக்களாக இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தை வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாரை மரியாவை நோக்கி, இதோ என் குழந்தை இஸ்ராயேல் மக்களும் பலரை வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உங்கள் உள்ளத்தையும் ஒரு வால் போடுகளை பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தை சேர்ந்த வானவரின் மகளாகிய அன்னாரின் நிறைவான ஒருவர் இருந்தார். அவர் வயது கொண்டிருந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைப்பெண் ஆனவர். அவருக்கு வயது 80
அவர் கோவிலில் நீங்காமல் மன்றாடி அள்ளுக்கு அவரும் விருப்பனை செய்திருந்தார். அவர் நான் நேரத்தில் அங்கு வந்த கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடம் அவருடைய பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் தலைமையாக உள்ள தங்கள் ஊராகிய ஆசிரியர்களுக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, இயேசுவே புகழ். நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யார் கை தூக்காம இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல உங்க உள்ளத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அந்த விசுவாசத்தோட நீங்க கோயிலுக்கு வந்துருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்க வித்தியில அவர் கோயிலுக்கு வந்தார், அவராக ஆவியான வெளிப்படுத்தினார் கோயிலுக்கு வந்தார் நீங்க நினைச்சு சொல்லியிருக்கு. அதே போல நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஆவியான கூட்டத்தார கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இறை வார்த்தை உங்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். உங்க குடும்பத்தில் மட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறது எதிர்கால சந்ததியில பிறக்க போற குழந்தை ஏதாவது ஒரு குழந்தைக்கு அது ஆசீர்வாதமா போகும் என்ற விசுவாசத்தோடு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இறை வார்த்தை உங்களுக்கு என்ன புரிகிறது என்று விசுவாசத்தோடு கேட்கும். இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க குழந்தைகளை நினைச்சு பார்த்து நான் ரொம்ப அக்கறைப்பா பூரிப்போட இருக்கிறேன். தந்தை சொன்னார், நான் பூரிப்படைகிறேன். இயேசுவை பார்த்து சொன்னார், அதே போல எல்லாரும் பூரிப்போட இருக்கிறீங்களா? உள்ளம் புகுந்து போயிருக்கிறீங்களா? நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் நினைப்பாரு கை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு இருக்கிறாங்க. அந்த குழந்தை கல்யாணம் நல்லா தெரியும் எல்லாரும். இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சிருந்தாங்க. ஊராக அது கூட கிடையாது. எல்லாருமே பாவம் இருந்தது. பாவங்கள் இருந்த போதும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அரச குழுக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினர், நீங்கள் அனைவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதேமாதிரி வார்த்தைகள் மனிதர்களுடைய வாயிலிருந்தால் எந்த வித்தியாசம் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. அதை யார் பார்த்து சொன்னார்? ரொம்ப நேர்மையாக இருக்கிற மக்களை பார்த்து சொன்னார். பாவங்கள் செய்து மனதால் வழிந்துள்ள இஸ்ராயல் மக்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், தூய மக்களினர், நீங்கள் அரச பொருட்களின் கூட்டத்தினர், உங்களை தனிப்பட்ட இடத்திலே நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்க எல்லாரையும் பார்த்து அங்கே ஒரு சில பேர் சொல்றாரு, இறைவனுக்கு அடைச்சாலும் மட்டும் பார்க்க சொல்றாரு, உன தாய் பேச்சு உருவாகும் கூட நான் அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இறைவாதிகள், அரசர்கள், நீதி தலைவர்கள் பார்த்துதான் சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு வாங்கிய எல்லாருமே நீங்கள் அனைவரும் பொது குருத்துவத்தில் இருக்கிறீர்கள். உங்களை எல்லாரையும் நீங்கள் அனைவரும் அரச குழுக்களின் கூட்டத்தினர் அப்படின்னு சொல்ல. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இதை உங்களை பார்த்து ஒவ்வொரு ஆளும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஏதோ உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்ததா என்ன? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கண்ணு கொடுத்துக்கிறார், கால் கொடுத்துக்கிறார், உயர்வு கொடுத்துக்கிறார், உடம்பு கொடுத்துக்கிறார், பிள்ளைகள் கொடுத்துக்கிறார், செல்வங்களை கொடுத்துக்கிறார், பதவிகள் கொடுத்துக்கிறார், அதிகாரம் கொடுத்துக்கிறார், இதெல்லாம் கடவுள் கொடுத்துக்கிறார். அது ஆண்டவர் கேட்கிறார். ஏதோ உங்களுக்கு அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதுதான் அன்னையுடைய விசுவாசியங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த அழைப்பை வாங்கிக்கிட்டா இயேசுவை காணிக்கையாக கொடுத்தார். ஏன்னா இயேசு கடவுளின் மகன்.
அவர் கடவுள்கிட்ட வந்தவர் கடவுளுக்கு திரும்பி கொடுக்கிறார். ஆனா உங்களுக்கு கேட்கப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காததை, விசேஷமான ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, அது என்னன்னு இந்த எடுத்துக்காட்டு மூலமா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போதர் புகழ் அவர் பேசினா ஆவியானவர் கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் பேச்சு ஜெபிச்சார்னா அந்த அதிசயம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மத போதர் மெர்லி கேரக்டர் சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம்னா ரீசன் டு பிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து இப்போ வயசானவங்க வாழ்ந்துருக்கு. இந்த இளைஞர்கள் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவர் இளமையாக இருக்கிற காலகட்டத்தில் கோயிலுக்கு வந்து ஆசையே கிடையாது. கடவுள் அதிகம் ஜபமா, ஆனால் எனக்கு செட்டே ஆகாதுன்னு ஒரு சில பேர் சொல்லி, அதே போல் அவருக்கு செட்டே ஆகும். அவர் ஒரு காலத்தில் தாத்தா பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார். அவங்க தாத்தா பாட்டி இவங்களுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கிறார். இவர் எப்படியாவது மனம் வாங்கணும், கடவுள் மீது காலம் கொள்ளணும் அப்படின்னு என்னென்னமோ காரணமாக இருக்கு பாருங்க. ஒன்றும் கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் வந்ததாக வீட்டுக்கு தாத்தா சொல்ல, நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் நான் மண்ணை போட்டுருவேன், எனக்காக நான் செஞ்ச பாவம் போகிறதுக்காக நீ கோயிலுக்கு வா, எனக்காக சொல்லி அப்படின்னு தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க. அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அன்னைக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்குறாரு, என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிடுவா அப்படின்னு எழுதிக்கிறாரு. ஆனால் யாரும் அந்த கருப்புக்கு காரணமாக கோயிலுக்கு வராது. எல்லாரும் முன்னாடி அதே போல அந்த தாத்தா மட்டும் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அவர் மட்டும் பின்னாடி கடைசியில் அந்த செவ்வல் உட்காந்துருக்கிறது போல உட்காந்துருக்கு. அதே போல அவரும் உட்காந்துருக்கு. இவர் முன்னாடி உட்காந்து ஜெபிக்கிறாங்க. சரி, கோயிலுக்குலாம் வந்துட்டு ஆசிரியர் கடவுள் முன்னாடி தான் கூப்பிட வேணாம் அப்படின்னு இங்கே இவங்க ஜெபிக்கிறாங்க, போதனை செய்கிறாங்க. இந்த தாத்தாவுக்கு ஒரே நெருங்கல், கோயிலுக்கு வந்துட்டான் ஆவியானவர் அவங்க பொதுவாக ஆனால் ஆசீர்வதிப்பாரா, இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம பிள்ளைகளும் இந்த அளவுக்கு விசுவாசத்தில் இல்லை, அட்லீஸ்ட் இவனாவது விசுவாசத்தில் இருப்பான் அப்படின்னு அந்த தாத்தா நினச்சி பார்க்குறாங்க. இங்கேயும் நிறைய பேர் இருக்குது. உங்கள் உள்ளத்தில் அவ்வளோ கவனிக்கிறது, அவ்வளோ வேதனைகள். நான் கோயிலுக்குள்ளாக இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளை கோயிலுக்கே வர மாட்டேன். இன்னாதான் அதுக்கு ஜெபிச்சாலும் அந்த ஞானம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி எத்தனையோ நீங்கள் கோயில் உட்காந்து இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, வருகை வாழ்க. உண்மையாக சொல்லுவேன், உங்களுடைய ஜபங்கள் இன்று கேட்கப்படும். உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும். உங்கள் நொறுக்கப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் எங்கள் கண்கூடாக காண்கிறார். உங்கள்கிட்ட கேட்கிற உதவியோடு அதான் பேசு. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தாத்தா வேலை ஆவியானவர் பேசல, இந்த தாத்தா கிட்ட பேசல. இது உண்மை நடந்தது. நீ வந்து என்ன ஜபம் செய்யற, உன் ஜபம் நான் கேட்கிறேன், ஆனா எனக்கு என் மேல கொடுப்பியா அப்படின்னு ஆவியானவர் உள்ள நான் பேசுறதுக்குள்ள ஒரு கேள்வி. ஆவியானவர் நீங்க என்ன கொடுத்தாரு, ஆனா என் பேர மட்டும் உங்களை தேடி வந்து மனமாட்டம் அடைஞ்சது அப்படின்னு நான் கேட்கிறேன். நீ இத்தனை வருடம் சிகரெட் குடிச்சிருக்க, கிட்டத்தட்ட 30-40 வருடம் சிகரெட் குடிச்சிருக்க, அதை எனக்கு கொடுக்கணும். அதை நீ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் என்ன சொல்லி தான் கிடப்பான், என்னை பற்றி பேச எதிர்க்கிறது. அதை நீ கொடுக்கறது தயாரா? இங்க என்ன அழகையா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் காலம் நடையில ஒரே போராட்டம். 30 வருடங்கள் இதை எப்படி நான் ஒரே நாள் எப்படி கொடுக்க முடியும்? ஆவியானவரை திரும்பி பேசுறாரு, நான் எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஆர்வமா இருக்கு, எப்படியாவது இருக்கு. கடைசியில கூட்டம் முடிஞ்சிருது. அவரும் ஆவியானவர் கொடுக்குறார். ஆவியானவரே, நான் இந்த கெட்ட பழக்கத்தை என் பேரனுக்காக விட்டு கொடுக்குறேன், அவனை ஆசீர்வதி. அந்த தருணம் அவனுக்கு ஒரு குரல் கொடுக்குறது, முன்னாடி போ. திரும்பி பார்க்கலாம், சோர்மடுத்தார், திரும்பி முன்னாடி போ. அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் ஏன் முன்னாடி இருந்தான்? அவன் தான் மெர்லி கேரக்டர். அவ்வளவு அதிசயம். அவன் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆவியானவர், அவன் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் அவ்வளவு அதிசயம். ஆண்டவர் அன்பு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காத கேட்கிறார் என்றால் அதை செய்ய பாவம்.
நான் செய்த பாவம். அந்த பாவத்தை காணிக்கை எடுத்துக்கிறது கூலிகளை கொடுக்கிறது ஒரு புண்ணியம் கிடையாது. அது ஆண்டவர் கொடுத்தது. திருப்பி ஆண்டவர் கொடுத்த எல்லா புண்ணியம். இயேசுவே புகழ். யாரும் இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் கொடுத்தது என்ன சந்தோஷம் இருக்குது. இப்ப பந்தசாலையில ஒரு நேரம் கொடுக்குறாரு, காவல் வச்சு கொடுக்குறாரு, இந்த நீங்க வச்சு சொல்லி அதுக்கு ஒரு நாள் கிஃப்டா கொடுத்தா அவருக்கு என்ன சந்தோஷம். அவர் எதிர்பார்க்காதது, அவர் எனக்கு கொடுக்காது. ஒரு பதப்பட்ட கொடுத்தா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் எனக்கு கொடுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காதது நீங்கள் செய்த பாவங்கள். மூட்டை மூட்டையா வச்சிருக்கிற, ஜென்ம ஜென்மமா வச்சிருக்கிற அத்தனை பாவங்களை தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியது, உங்களுக்கு வருகிற அனைத்து வழிகளை கொடுக்கக்கூடியது அந்த பாவங்கள் மட்டும்தான். ஆண்டவர் இன்று உங்களிடம் கேட்கக்கூடிய அந்த காணிக்கை அந்த பாவம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் கடவுள் தூக்கி போட்டுருங்க. நீங்க தூய்மை அடையுங்க. உங்களை இல்லை, உங்கள் பேரப்பிள்ளைகளை, எதிர்காலத்தில் வருகிற நூற்றாண்டுகளில் வருகிற உங்கள் சந்ததிகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படையை கொடுப்பார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அவன் இன்ஜினியர் ஆகணும், ஆண்டவர் கொடுப்பார். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? டிவி பார்க்கறது வரணும், புரட்டி பேசுறது வரணும், பொறாமப்படுறது வரணும், கோபப்படுறது வரணும். காதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எனக்கு சேர்க்கிறதா இருக்கு, எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. குடிக்கிறத விட்டீங்கன்னா எல்லாம் அடையும். குடிக்கிறது மட்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு கப்பல் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களை பாதி எடுத்து வச்சிடலாம். பேர் வராது, நீ பாதி எடுத்து வச்சிருக்க, அந்த இடத்துல விட்டு செத்துப்படாது. அதே போல நீங்கள் ஆண்டவருக்கு எதெல்லாம் பலவான, உலகத்துக்கு எதெல்லாம் பலவான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறீங்க. அழுக்கு, கசடு, இருட்டாயிரம் எல்லாத்தையும் உள்ளத்துல வச்சுக்கிறீங்க. அதை உடனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்காம இருக்க, என்னை ஆசீர்வதிக்காம நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன். அந்த பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரிடம் அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜபங்கள் அழகாக கேட்கப்படுகிறது. ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் எப்படி இயேசு மீது இறங்கி வந்தாலும் அதே போல உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வந்து நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அத்தனை உங்களுக்கு அருள அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த திருப்பலியை இயேசுவை காணிக்கையாக கொடுத்த அந்த நாளிலே உங்கள் பாவங்களை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எதிர்கால சந்ததிகள் அனைத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதை அனைத்தையும் கொடுக்க நல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். ஒரு முறை சத்தமாக சொல்லுவாங்க, இயேசுவுக்கே புகழ். கையை தூக்காதவங்க கையை தூக்கி சத்தமாக சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Yeah.
அதற்காக நானும் ஜெபிக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது தூய கரங்களில் தாங்கி நாடும் காத்திட வேண்டும் என்று இறைவாக்கு எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரே என் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் எம் நாட்டை வளமான பாதையில் வழிநடத்த ஞானத்தையும் அறவையும் பொழிய வேண்டும் என்று இறைவாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தங்களது மாதிரியை கிறிஸ்துவின் மேல் பதித்து நேர்மறை சிந்தனைகளோடு வாழவும், தீர்க்கதரிசிகள் சிமியோன், அண்ணா போல் நம்பிக்கையோடு இருந்து உம்மை கண்டு அனுபவித்து அறிக்கை செய்திட அருள் தர வேண்டும் என்று இறைவாக நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே என் இறைவா, பொதுத் தேர்வுக்காய் தங்களை ஆயத்தப்படுத்தும் மாணவ செல்வங்களுக்கு உம் ஞானத்தையும் ஆசிரியையும் நிறைவாக பொழிந்து நல்ல முறையில் தேர்வு எழுதவும், எல்லா மக்களும் உம் அருளை கண்டு உம்மிலே சரணடையவும் தூய ஆவியின் அருளை தர வேண்டும் என்று இறைவாக நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்ட ஜெபங்களும் எதிர்பார்க்கும் தேவைகளும் நிறைவேற்றப்பட இறைவாக நின்றடைகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக மாணவர்கள் நாங்கள் வேண்டிய அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவர் நேசகுமாரனாய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபக்கேலும் ஜீவனோட நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுக்குமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனை ஏற்றதாக பரிமாறினார்கள். ஆண்டவரே, உலக வாழ்வு பெற ஒவ்வொரு இந்துவான் மாசத்த சன்னரையால் உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுலகானே
மெய்யானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கோவில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரை இஸ்ராயேல் மக்களுக்கு மாற்றி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடு புனிதர்களோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாக. கடவுளிடம் இல்லாதது பாவம் மட்டும்தான். பாவத்தை தவிர்த்து வீட்டு எல்லாமே கடவுள். அதெல்லாம் அவர்கிட்ட இல்லாதவங்களுக்கு கேட்கிறேன். இந்த தருணத்தில் உன்னதமான தருணம், அதிசயம் நடக்கக்கூடிய தருணம். இதை செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன் என்று ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது இங்கிருந்து வழித்தோடுகின்ற இறக்கம், பரிவு, அதிசயம், அற்புதம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும். இந்த தருணத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து இருக்கிற அந்த கசப்பான அனுபவத்தை ஆண்டவரை தூக்கி போடுறது. இன்னைக்கு தூக்கி போடுறது. இன்னைக்கு உங்களுக்கு அதிசய வேலை அனுப்ப வேணும்னா இதை எல்லாத்தையும் இந்த திருவுடலையும் திரு ரதத்தையும் தூக்கி போட்டீங்கன்னா இங்கேருந்து வழித்தோடு கொடுக்கிற அதிசயம் அனுபவம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடாக. அவர் பாடுபட உள்ளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிரித்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இருவருத்தை அருகிறேன். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு செலுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகில் பரவிருக்கும் உமது திருஆவியை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய சகாயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஆவியை நம்மை நிறைவேற செய்கிறோம். மேலும் ஒரு ஆண்டுக்கு முன்பு இவ்வுலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்டு பேரறிஞர் வின்சென்ட் அவர்களுடைய ஆன்மாவை உம் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம் அடியாரை இவரை நினைவு கூறுகிறார். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்கிறார். மேலும் இருக்கிறது எதிர்நோக்குடன் துறையக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரின் இறக்கத்தில் நினைவு கூறும் உமது திருமணம் ஏற்றது. எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் அடியாரையான அவருடைய கணவனான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தவராக புனித அனைவருடன் நாம் நினைவாழில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திற்கு மறுமருந்த உண்மை நன்றாடுகிறோம். பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் கணித நல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கருத்துமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவிழாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழுங்கள். இதோ இறைவனின் உடலும் இரத்தமும். இந்த உடலும் இரத்தமும் 12 சீடர்களுடைய பாவங்களை அழித்தது. அதனுடைய வெளிப்பாடு இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த இரத்தத்தின் பாவம் இந்த உடலின் பாவம் ஈர்த்திருக்கிறது. அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விருந்துக்கு அழைத்திருக்கிறது. இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை தூயமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டெழுதும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை மீட்டுவிடாதேயும். தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிடலும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் பற்றியேறி செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வரவுக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண உரை முன்னறிவிப்பு. தஞ்சாவூர் மறை மாவட்டம் நாகப்பட்டினம் பங்கு நாகப்பட்டினத்தில் இருக்கும் தந்தை அமரதாஸ், தாய் கௌரவமேரி இவர்களுடன் ஆரோக்கியவாதிக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் வடக்கு வாசல் பங்கு கீழ்த்திக்காலத்தில் இருக்கும் தந்தை ஜான் நெப்போலியன், தாய் கீதா இவரது மகள் வெக்சின் மரியாதைக்கும் திருமணத்தில் இருப்பதால் இது உங்களை உறவு அந்நியம். தஞ்சாவூர் மறை மாவட்டம் நாகப்பட்டினம் பங்கு நாகப்பட்டினத்தில் இருக்கும் தந்தை செல்வராஜ், தாய் சுவாந்தி இவரது மகன் ஆண்டனி அலெக்ஸுக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு பள்ளிக்கரணையில் இருக்கும் தந்தை தேவேந்திரன், தாய் மீனா இவர் மகள் நித்யாவுக்கும் திருமணம் நடைபெறுவதால் இது மூன்றாவது முறை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருப்பூண்டி பங்கு கோவில்பட்டில் இருக்கும் தந்தை ஆலோசராஜ், தாய் அந்தோணி மேரி இவர் மகன் அலெக்ஸ் அமர்ராஜுக்கும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் நாகப்பட்டினம் பங்கு அக்கரைக்குளத்தில் இருக்கும் தந்தை இயேசுராஜ், தாய் லாரன்ஸ் மேரி இவரது மகள் எஸ்தர் சுப்பிரமணியாவுக்கும் திருமணம் நடைபெறுவதால் இது மூன்றாவது முறை. உறவு அந்நியம். இத்திருமணங்களில் ஆதரவுக்கும் எழுப்பி பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நம்முடைய கடமையாகும். ஞாயிறு அறிவிப்பு. 2/2/25 ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. 3/2/25 திங்கட்கிழமை புனித கிரேஸ் புனித ஆம்ஸ்டர் நினைவு. 4/2/25 செவ்வாய்க்கிழமை புனித ஜான்தே பெரிட்டோ பெருவிழா. 5/2/25 புதன்கிழமை புனித ஆலத்தா நினைவு. 6/2/25 வியாழக்கிழமை புனிதர்கள் வாழ்விக்கும் தோழர்களும் நினைவு. 7/2/25 வெள்ளிக்கிழமை புனித முன்சாவோ ஆசியா நினைவு, மாதத்தின் முதல் வெள்ளி. 8/2/25 சனிக்கிழமை புனிதர்கள் ஜெரோம் எல்லியானி, ஜோசப்பின் கப்பித்தா நினைவு, மரியமின் நினைவு. 9/2/25 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. 4/2/25 செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும்.
அதற்கு பதிலாக பணத்தை அவர்களுக்கு கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம் பங்கின் பாதுகாவலான புனித நூதனின் ஆண்டு திருவிழா வருகின்ற 3/2/25 திங்கட்கிழமை முதல் 11/2/25 செவ்வாய்க்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது. 3/2/25 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி ஏற்றம், பிரார்த்தனை, நவநாதகம், அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். 4/2/25 செவ்வாய்க்கிழமை முதல் 9/2/25 ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு ஜெபமாலை, பிரார்த்தனை, நவநாதகம், அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். 10/2/25 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, பிரார்த்தனை, நவநாதகம், கூட்டுப்பாட திருப்பலி, அதனைத் தொடர்ந்து மின் அடங்காத திருத்தேர்வாமை நடைபெறும். 11/2/25 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி இறக்கம், பிரார்த்தனை, நவநாதகம், அதனைத் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றப்படும். ஆதலால் அன்னையின் அன்பு பக்தர் அனைவரும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் வழியாக இறையாசி பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இப்பங்கு திருவிழாவுக்கு நன்கொடை அளிக்க விரும்புகிறவர்கள் தாராள உள்ளதுடன் உங்கள் நன்கொடையை பங்கு தந்தையிடம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த காட்சியை சிறப்பான தயார் செய்த நமது அமைச்சர் ஆர்கே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு நன்றியை கடந்து தெரிவித்துக் அதற்கு உதவி செய்த இதில் பங்கெடுத்துக் கொண்ட மறைக்கல்வி வகுப்பு மாணவர்களுக்கும் அடைக்கலை சபையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழாவில் பிராணம் சூப்பராக இருக்கு, நல்லா போட்டாச்சு. அது வேலையாக நடந்துருக்கு. உங்கள்கிட்ட வருகிற உதவி தொகையும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வளர்ந்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது புரியுது நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சின்ன சமயம் படம் பார்த்து ஈவினிங் நேரத்தில் வேலைலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா உடனே 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரிங்களா? 6 மணிக்கு புதுசு இந்த நாள் ஒரு நாளும் தவறாமல் கோயிலுக்கு வருவேன். அப்போ முடிவு தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு சட்டத்தில் ஒரு அன்பு இருக்குது. அன்போடு நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தான் அது கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அது ஆசை கடவுளை பார்க்கணும், கடவுளுக்காக கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு மனம் இருக்குது. அதனால் நம்ம நாட்டில் தவறாமல் வாங்க. 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டோக்கன் கொடுக்கணும். சரிங்களா? அந்த டோக்கனில் அந்த டேட் இருக்கும், பங்கு சீல் இருக்கும். கோயிலுக்கு வர அந்த 6 நாட்கள் யார் ரெகுலராக வரீங்களோ 11ஆம் தேதி கூட இறக்கிறதுக்கு அன்னைக்கு நீங்கள் அந்த 6 சீட்டை எடுத்து கொடுத்துடணும். 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நான் வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காணிக்கை வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் நான் டோக்கன் கொடுத்துறாரு. சரிங்களா? வாங்கிட்டு போயிடணும். 6 டோக்கன் யார் வச்சிருக்கீங்களோ அது 50 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பரிசு கண்டிப்பாக ஆகணும். இந்த 6 நாள் நீங்கள் அதுக்குன்னு உடையத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. தேருக்கு 10ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடுவீங்க. 14ஆம் தேதி பரிசு வாங்கிறதுக்காக வந்துடுவீங்க. நான் 3 நாள் கிடையாது. மீதி இருக்க 6 நாட்களும் 6 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அந்த 6 டோக்கனையும் கரெக்டாக வச்சுருந்து நான் திரும்பி அதை கரெக்ட் பண்ணுவேன். பேர் எழுதி வச்சுருக்கேன். 11ஆம் தேதி அந்த குடியேற திருப்பதியில் எல்லாரும் பரிசு. எனவே பரிசுக்காக வேண்டாம், அன்னை மீது கொண்ட பாசத்தினால் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்படி உங்களை உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை நேரத்தில் இந்த நம்ம சிறப்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து படம் கொடுக்க வேண்டாம், பூ கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் உண்மையான கவரில் திருவிழாவுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுக்கணும். நிறைய செலவுகள் இருக்கிறது. நான் பூ பார்த்துக்கிறேன், லைட் செட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கு தந்தையை பார்த்து நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கையை படங்களாக இருக்க வேண்டாம், அது செல்வங்களாக கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
திருப்பலி முடிந்தவுடன் நம்மிடம் பழகி பல நற்கிரியைகளை செய்து கடவுள் பணியை ஆறாறு உழைத்து செய்த நமது அருட்தந்தைக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே ஜெபத்தை முடித்து அனைவரும் கடமை செய்வதை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் தம் சாதிரை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீர். அதனால் நாங்கள் கொண்ட திருமணம் வழியாக எங்களிடம் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வு அடைய எங்களாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை கிறிஸ்துவின் அனைவரையும் பரிந்துரையும் என்றென்றும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இருந்தாலும் பரவாயில்ல, அருட்தந்தை நிறத்தில் தான் இருப்பார், நமக்காக பரிந்துரைச்சிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். அது நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர் இன்னொரு ஆன்மாக்காக கையளிப்பார். இவர் விண்ணகத்தில் தானே இருக்கிறாரு, இவர் ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அனைத்தும் இவர் வழியாக இன்னொரு ஆன்மாவுக்கு போய் சேரும். எனவே இந்த நாளை சிறப்பித்த டோமினிக் சாவியர் இளைஞர்களுக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இது இந்த சாமியாருக்கு மட்டுமல்ல, வர இருக்கிற இதுக்கு முன்னாடி இறந்து போன ஆயராக இருக்கலாம், அருட்தந்தையர்களாக இருக்கலாம், அனைவரின் நினைவு கூர்ந்து இந்த தருணத்தில் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு தேவை, வேறு எதுவும் தேவை கிடையாது. எனவே இன்னைக்கு இவங்க ஃபோட்டோ இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்போது இவருக்காக ஒரு அரை மணி ஒப்புக்கொண்டு ஜெபித்து செல்லுங்கள். இப்போ நான் ஜெபிப்பேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே, என் ஆயர், எனக்கேது குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கின்றார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை அழைத்து செல்கின்றார். எனது பெயருக்கேற்ப என்னை நீதிபடி நடத்திடுவார். சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கு மஞ்சிறேன். உன் கோலும் நெடுங்கழும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். எனது தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமது அருள் நர்ம பேரன்மை என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் என் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் என்னுடைய ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாவையும் இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் உடலும் இயேசுவின் மரணமும் இயேசுவின் உயிர்ப்பும் அவர்கள் அனைவருக்கும் மறுவாழ்வை தந்தது. அதனுடைய வெளிப்பாடாக இயேசுவுக்கு பிறகு இறந்திருக்கின்ற ஒவ்வொருடைய ஆன்மாவில் இருக்கிற கரைகள் அனைத்தையும் கழுவ வல்ல இயேசுவின் இரத்தத்திற்கு அவ்வளோ ஆற்றலும் வல்லமையும் இருக்கிறது. அந்த இரத்தத்திலே, அந்த சிலுவையிலே, அந்த சிலுவை பாடுகளிலே இதோ எங்களுடைய அருட்தந்தை வின்சென்ட் தேவராஜ் அவருடைய ஆன்மாவை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது உமது பணியை பல பங்குகளில், பல கிராமங்களில், அவர் குருகுலத்தில் படிக்கின்ற போதும், அவர் சிறு பிள்ளையாக இருந்த போதும் அவர் செய்த அத்துணை நன்மை காரியங்களை நினைத்து பார்த்து அவருக்கு ஈடாக
எத்தனை நன்மைகள் செய்தாலும் விண்ணகத்துக்கு ஈடு இணையாக இருக்காது. இருந்தாலும் இவருடைய ஆன்மாவில் இருக்கின்ற பரிசுத்தத்தை, புனிதத்தை, தூய்மையை பார்த்து இவருக்கு தந்தையின் இதயத்தில் இலைப்பாட்சியை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்கள் காண முடியாதவாறு இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீ தர வல்லவராக இருக்கிறேன். உமது தேவ அக்னியில் செய்ய முடியாத அதிசயம் வேறு எதுவும் இல்லை. அந்த தேவ அக்னியால் இதோ எங்கள் அருட்தந்தையின் ஆன்மாவை சுட்டெரித்து அந்த ஆன்மாவுக்கு தேவையான விண்ணக வீட்டு நீரை தந்தருளும். ஆரோக்கிய தாயே, உமது மகன் அந்த மகனின் உடலில் உயிர் இல்லாத தருணத்தில் அந்த உடலை மடியில் கிடத்திய போது நீர் பட்ட பாடுகள், நீர் விட்ட கண்ணீர், இவை அனைத்தையும் நாங்கள் கண்கூடாக கேட்டிருக்கின்றோம். ஆரோக்கிய தாயே, இதோ இவருடைய பிரிவை தாங்க முடியாமல் இருக்கின்ற இவருடைய குடும்பத்தில் சேர்ந்த உறவினர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இதோ இந்த பங்கை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து அவர்களுக்காக நீரை பரிந்து பேசியிருந்தோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் நேச குமாரனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிற ஜபிக்கல ஜீவனுள்ள நல்ல பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இளைப்பாற்றவர் கலித்தருளும் ஆண்டவரே, இளைப்பாற்றவர் கலித்தருளும் ஆண்டவரே, இளைப்பாற்றவர் கலித்தருளும் ஆண்டவரே. தினம்பெருமாள் பாட்டு எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த திருப்படத்தை ஆசீர்வதித்து இவர் ஆன்மாவை ஆசீர்வதித்து இவருக்கு தேவையான விண்ணக வீட்டை ஆண்டவர் அருள்வாராக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, நன்றியே வாழ்க. Amen.